வாத்தியார. வணக்கம் 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 வணக்கம். கண்ணா நல்லா இருக்கியா? கொஞ்ச நாள் நான் ஏரியாக்குள்ள வரல, உங்க ஆட்டம் பாட்டம் ஓவரா இருக்கடா. சின்ன ஆளா இருக்கு. யார பொம்பளை பிள்ளை வச்சு தொழில் பண்ணிட்டு என்ன மாமா? யாருன்னே சொல்ல வந்ததுல இருந்து லூசு மாதிரி பேசியிருக்காரு அவரு. ஏங்க மாமா அவரை பத்தி போயாங்கடா, அவர் பெருமையா சொல்லுவாரியா? ஏயா நீ வேற. இது என்னது? இது என்ன? அது மருவு. அத ஒழுங்கா ஒட்டினாதானே ரவுடின்னா மருவு மச்சம்லாம் இருக்கு. அது ஏன் ஒரு பக்கத்து வாயை பிடிச்சி இழுக்குது இந்த ரவுடிக்கு? சரி போங்க போங்க, அங்கிட்டு போங்க. மாமா நீங்க சொல்லுங்க மாமா, இவர் யாருன்னே தெரியல, வந்ததுல இருந்து இவரா பேசியிருக்காரு. சிங்கத்தை பத்தி சொல்லு. சும்மாரியா அங்கிட்டு போய் அங்கிட்டு. ஆமா சிங்க மோரடைய போய் அங்கிட்டு போய் அங்கிட்டு. இவர் யாருன்னே சொல்லல, நம்மாலும் சொல்றீங்க. இவர் யார் மாமா? நம்ம ஏரியால என்ன குப்பை போறாரு அவரு? நானும் பாக்குறேன், கொஞ்சம் மரியாதை கொடுக்காம. சண்டீர் மயன் சண்டீர். அந்த வெண்ணெய் அந்த எனக்கு என்ன? அப்ப நீங்க சொல்லுங்க மாமா, நம்ம ஏரியால என்ன இவர் குப்பை பொறுக்கிறவரா? அவன் தெரிஞ்சா சொல்ல மாட்டான், அவனை போய் வம்பாக்கறி இருக்க. அப்புறம் தெரியாதா? தெரியாத ஆளுக்கு என்ன மாமா சப்போர்ட் பண்ண? என்னப்பா யாருப்பா அவரு? ரவுடி மோர கடைய பாரு. சுமாரியா இந்த சொல்லுவ மகளா? ஆமா அவருதான் எனக்கு அப்பா. இந்த சொல்லுவான் உன் முகத்துக்காக பாக்குறேன். எதுக்கு எங்களுக்கு பத்த வைக்க தெரியாம வந்திருக்கான். 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. ஏன் பத்த வச்சா தீந்துவோம்ல? சோத்திக்கே இல்ல இதெல்லாம். சிக்கனத்துல பேர் போனவன். அட போயாங்கடு. கறி கஞ்சி குடிக்கிறோம்னா கூட கோழியை முழுசா உசுரோட கைத்துல தொங்க விட்டுக்கிட்டே பழைய சோற 10 நாளைக்கு திம்பேன். அப்புறம் அந்த கோழி செத்து போய் வீணா போயிருமையா? அது வாட்டுக்கு இருக்கேன். தினம் சாப்பிடலாம் கறி கஞ்சி. அது என்ன தினம் சாப்பிடலாம்? வேண்டாம். என்ன வேணாம்? உனக்கு கறி கஞ்சி இல்ல வேண்டாம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? ஜாமான உருவணும்னு வச்சுக்க. ஜாமா வேற வச்சிருக்கியா? காணா காணா ஜாமான இடுப்ப சுத்தி வச்சிருக்கேன். சுத்தி வச்சிருக்கேன்னா அது என்ன? உருவிட்டு சொருவணும்னு வச்சுக்க. போயாங்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காம போயா. இந்த வருஷத்துல இதான் பெரிய காமெடி. இவர் குத்துறாராம். மோர கடைய பாருங்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன முந்தா நாள்ல காரைக்குடி பஸ் ஸ்டாண்டே கதி கலங்கி போச்சு. ஏன் என்ன பண்ணீங்க? பஸ்ஸை விட்டு கீழே தானே அப்படி காலை வச்சேன், சுத்திட்டேன். ஏன் எதனால? 10 பேர் ஆப்போசிட் பார்ட்டி. ஏன் ஜானியனையும் வச்சுட்டியா? நம்மள போடணும்னு முடிவுல நிக்கிறாங்க. ஆமா இப்படி இருந்தா அப்புறம் போடணும் தான் நினைப்பாங்க. இவ்வளவு சேப்பா நான் சொல்றது போடுறது இந்த போடுறது இல்ல. நாக்கு வெளியில தெளிற அந்த மாதிரிதான் பூரா ஜாமானோட நிக்கிறாங்க. அருவா கத்தி குத்திட்டு பூரா. நான் எதார்த்தம் அன்னைக்கு ஜாமான் எடுத்துட்டு போல. உங்ககிட்ட இருந்தா தானே ஜாமான். இது உனக்கு வேண்டாம், பிரச்சனை பெருசாக பாக்குற நீ. சும்மாரியா எங்க நீ வேணா பிரச்சனை பெருசாக்கு நான் பாக்குறேன். இறங்கி 2 ஸ்டெப் தானே வச்சேன். அப்படியே ஸ்டெப் அது அப்படியே ஸ்டெப் அவ்வளவுதான். என்ன 10 பேரும் தெரிச்சு ஓடி இருக்கேன். இந்த ஸ்டெப் நல்லா இல்லையங்க. அதெல்லாம் 10 பைய காலையும் 15 வட்டம் கும்பிட்டு விழுந்திருக்கேன். வாரக்கடை பாரு ரவுடின்னு சொல்லிட்டு திரியற. என்ன நீ மனுஷன் நீனு? ஏரியா நம்ம ஏரியாக்குள்ளன்னா இறங்கி அடிக்கலாம். அது அவன் ஏரியா. அவன் நம்ம ஏரியாக்கு வரட்டும், பர்மா கல்லிக்கு வரட்டாங்க. என்ன பண்ணிடுவ? அங்க வச்சு குத்துவோம்ல. அவன் திருப்பி உன்னைய குத்தி புரியான் ஜவனேன்னு இரு. என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. வீரமும் வேணும் விவேகமும் வேணும். என்னமா வேணா இருந்துட்டு போகுது, எனக்கு தேவையில்ல. சின்ன பிள்ளையா இருக்க ஓடி போயிரு. நீ போய் முதல்ல நான் அடிச்சு புடுவேன். பாலுக்கு பாக்குறதா பால் பானைக்கு பாக்குறதான்னு பாக்குறேன். நீ பாலே பார்க்க வேணாம், அவர் எனக்கு அப்பா இல்ல, நான் அவருக்கு புள்ள இல்ல. வா சண்டைக்கு வா. சண்டைக்கு வா சொல்லிட்டே இருக்கேன். வா நீ சண்டைக்கு வா. உன்னை எல்லாம் 3ஆ மடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். நெத்தி அடி கேள்விப்பட்டு உச்சந்தலையில அடிச்சா தலை வகுத்துக்குள்ள ஓடி போயிடுறேன். கண்ணாடி வேணும்னா எடுத்துட்டு போ. சின்ன பிள்ளை கேட்குது, நம்ம கொடுக்குறோம். உண்மை சொல்வதுக்கா இன்னும் என்ன வேணா கேட்டுக்க வாங்கிக்க. ஆனா சங்கீதத்தை பண்ணக்கூடாது தெரியுமில்ல. சங்க பிடிச்சா அப்படியே அழகா தூக்கிடுவேன். வாய் வெளியே வரும்போது யார் சிங்கம்? இவர்
நீங்கெல்லாம் பொம்பளை ஆளுகளா? சிரிக்கிறீங்க கக்க பக்கன்னு. ஏண்டி அந்த பயலை போட்டு அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்கல? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏரியாக்குள்ள பெரிய தாத்தான்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. என்ன தாத்தான்னு சொல்றியா? எங்க தாத்தா இல்ல. என்னங்க நீ ஒன்னும் உதவி பண்ணி புடுங்க வேண்டாம். அண்ணனா? யாருக்கு யாரு அண்ணே? அட அண்ணன்னு சொன்னது தப்பா? உன்னை எப்படி அண்ணன் சொல்லலாம்? டேய் போடா வாடான்னு சொல்றா. பொம்பளை பிள்ளை நச்சு பேசாம விட்ட. இல்லன்னா என்ன பண்ணிடுவ? வேட்டியை மடிச்சு காட்டு. வேட்டி எங்கடா? அது முதாடியிலே வந்துருச்சு. அதான் முதாடியிலே வந்துருச்சு. மானபங்கப்படுத்திட்டியா? இனிமேல் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. அரே பின்னாடி டவுசர் கிழிஞ்சிருக்கு. பரவாயில்ல. எதுக்கு கஞ்சாதவே? கை வச்சுட்டீல்ல? கை என்ன சிப்பு வெடி கிடக்கு சிப்பு? கை வச்சுட்டல்ல நீ? என்ன இப்போ வருவாங்கடி. வருவாங்களா? இப்போ வருவாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? வருவாங்க. அதான் எத்தனை பேர் வர்றீங்க? வருவாங்கன்னா பேச்ச விடு. அதான் எப்ப நம்ம ஜாமான வருவாங்க. என்ன இப்ப வருவாங்கன்னு சொன்னா ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில பார்க்க வருவாங்க. வருவாங்க இப்போ வந்துருவாங்க. கை வச்சுட்டேன்னு சொன்னேன். உன்னை அப்படியே கசக்கி பிடிஞ்சி வசந்த கோவமா பேசணும். தொட்டுட்டில்ல ஆத்தா? இனி இந்த கோயில்ல என்ன வேணா நடக்கலாம். என்ன நடக்கலாம்னா ஆடு மாடு எல்லாமே தான் நடக்குது. யாரும் என்னை கேட்க கூடாது. இப்ப நடக்கிறத பட்டு பாடுறா. நீ என்ன தெரியாது அப்புறம் என்ன நடந்தான்னு கற்பழிப்பேன். நீ கூட வெளியில திர்ற. நல்ல வேலை இல்ல. கற்பழிப்பேன். யாரையோ உன்ன சொன்னா பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ ஓ புருஷங்கிற மாதிரியா? யாரோட புருஷனோ போ பெண்ணா? உனக்கு கல்யாணம் ஆகாதா? ஆகும். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகாதா? ஆகும். அவளுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு நீங்க புருஷே. நான் யாரு? புருஷே. நீ? நான் அவருக்கு பொண்டாட்டி. நானு புருஷே. நீ? அவருக்கு நான் பொண்டாட்டி. நானு? நானு புருஷே. நீ? பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ அப்படி போ. நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ இல்ல எனக்கு. எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கு. எடு கைய மோல. கைய ஒடிச்சு போறேன். கை இல்லாம தான் வீட்டுக்கு போறேன். நீ என்ன தைரியம் உனக்கு நெஞ்ச பிடிச்சு தள்ளுறேனே. நானும் உன் நெஞ்ச பிடிச்சு தள்ளிடுவேன். நீ வேணா தள்ளு. தள்ளு. தள்ளுவேன். தள்ளு. இது வாங்க. தள்ளு. எனக்கும் ஆசை இருக்குது. ஆனா குடும்பம் தடுக்குது. உன்னை மன்னிச்சிட்டேன் போ. இல்ல நீ மன்னிக்க வேணாம். சண்டைக்கு வா. நானே மன்னிச்சிட்டேன் போ. நீ சண்டைக்கு வா. நான் உன்னை மன்னிக்கல. வா சண்டைக்கு. நீ பொம்பளையா? நீ? நான் பொம்பளைதான். ராட்சசியா நீ? யார வந்து ராட்சசியான்னு கேக்குற? ரவுடி சிரிக்காட்ட ஆடுற. முதல்ல தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரியுமா உனக்கு? இவ்வளவு நேரம் அடக்க ஒடுக்கமா தான் நின்று. கலாச்சாரம் தெரியுமா? வாய்களே பேசுற. 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வந்தான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டு உட்கார்ந்தா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடக்கணும்னு அவசியம். அதான் பண்பாடு. நீ நீட்டிக்கிட்டா உனக்கு மூட்டு வலி பாவா. உன்னை ஒன்றும் சொல்லல. நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வர்றான்னு நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். இருந்தா இருந்துட்டு போகுது. திமுறா? திமுருதான். அடக்கிறேன். ஏதா இந்த திமுரு படக்கிறேன். அந்த கேள்வியில போய் நீ ஏன் அடக்க போற? பாப்போம். கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுவியா? நீங்க கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு பிள்ளை தானே? தமிழ்நாடு கட்டபொம்மன் வசனம் இல்ல. ஆச்சரியமா பார்க்காதீங்க. வயசு கண்டியா? பொம்பளை பிள்ளைட என்ன வார்த்தை கேட்கிற? கொஞ்சமா நாகரிகமா பேச தெரியுதா? என்ன நினைச்சிருக்க? என்ன கொஞ்சம் அறிவு சூடு சொன்ன மான வெக்க ரோசாதாக்கா சோத்த தானே திங்கிற புண்ணாக்கே திங்கிற. என்ன தப்பா கேட்ட? என்ன ஒரு பொம்பளை பிள்ளை கேக்குற? டீசெண்டா கேக்கவா? டீசெண்டா கேட்டு சொல்ல. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியா? அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன்.
தமிழ்ல கேட்டா உங்களுக்கு அசிங்கமா இருக்கு, இங்கிலீஷ்ல கேட்டா டீசெண்டா இருக்கும். அதான் அந்த நாய் அங்கிட்டு திரும்பி படுத்துருச்சோ. வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். என் குண்டிக்கு ஜம்முங்குது ஒண்ணு. சரி விடு. நீ அடிச்ச அடியில தான் முடியாம படுத்து கிடக்கு. வயசுக்கு வந்தியே குச்சி கட்டினாங்களா? என்னது குடிசையா கட்டினாங்க உள்ள விட்டாங்களா? ஏத குச்சியா விடுவாங்க, குடிசைக்குள்ள விட்டாங்களா? விட்டாங்க. ரைட், விட்டுருக்காங்கடா கண்ணா. விட்டுருக்காங்க. சாமான் போட்டாங்களா? என்னையா மூளை விட்டாங்களான்னு கேட்டேன். இப்ப அவன் ஜாமான போட்டானான்னு கேக்குறேன். என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? போட்டான்னு சொல்லு, போடலைன்னா போடணும். எந்த ஜாமானையா? அப்படி கேளு, புரியலன்னா விளக்கமா கேளு, சொல்லுவேன்ல. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். இருக்கிறவன் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லாத வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி. என்னென்ன ஜாமான்? என்ன ஜாமான்? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. இது 3 ஏன் போடுறேன்? பேய் பிசாசெல்லாம் நம்மள பிடிக்க கூடாது. பேய் பிசாசு வந்து நக்குது. நக்காது பிடிக்கும். நக்குதுன்னா உங்களை மட்டும் தேடி வந்து வயசு பிள்ளையா பிடிக்குதா பேய்? உங்களை எல்லாம் பிடிக்காம தானே எங்களை பிடிக்குது. அது பேய் பிசாசுக்கு போறதல்ல. வேற தமிழன் தாத்பரியத்தை எங்க கொண்டு வச்சிருக்கான் பார். எங்க வச்சிருக்காரு? இந்த உலக்கை ஏன் போடுறதுன்னா, நீ குடிசைக்குள்ள வந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். தாண்டு அப்படி இருக்க. இப்ப நீ தாண்டிட்ட, உன் காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. அப்புறம் எதனா ஹரிச்சந்திர நாடகமா உரல உலக்கையெல்லாம் ஒண்ணாந்து கொடுக்கறதுக்கு உலக்க கிடக்கு. சரி சித்தரி கிடக்கு. இப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும் என்னத்த உலக்கைய. அப்படி பார்த்துட்டு ரைட். இவ்வளவு கிட்டவா பார்க்கணும் அந்த உலக்கைய? நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. மாவடிக்கணும், நெல்லு குத்தணும், கம்பிடிக்கணும். அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. தெரியுதா? இந்த வருஷத்துல இதான் பெரிய காமெடி. விளக்கமாறு எதுக்கு போறேன்? விளக்கமாறு தெரியலையே. இது கூட தெரியல, நீ எல்லாம் வயசுக்கு வந்த பிள்ளைன்ற. இதுலதான் முக்கியமான காரணம். என்ன காரணம்? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. கற்கருவா எதுக்கு போடுறாங்க தெரியுமா? உலக்க மட்டும் புடிச்சு வேலை வாக்குற மாதிரி இல்லைன்னா ஒரே போடுதான் கற்கருவால. அதெல்லாம் அப்படி கிடையாது. என்ன அது அதுக்கு சொல்லல. போயாண்டு விளக்கமாறு கலந்து போயிருக்கு. அந்த உலக்கைய வச்சுக்கிட்டு நீ பெரிய கற்கருவா ஏன் போடுறாங்க தெரியுமா? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடினா உன் புருஷன் உன்னைய கருக்கருவால குறைன்னு அறுத்து போடுவாண்டி போயாண்டு அப்படின்னு காட்டத்தான் அந்த கருக்கருவா. சின்ன பையல இருக்க எடு கைய முதல்ல. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். நீ உன்னை என்னை மன்னிக்க வேணாம். சரி பரவாயில்ல, நானே மன்னிச்சிட்டேன். சரி நான் மன்னிக்கல, நீ என்னத்தையா என்னை மன்னிக்கிற? சரி விடு, நீ ஏத்துக்கிட்டாங்க. நான் மன்னிச்சிட்டேன். நீ மன்னிச்சுக்க, நான் மன்னிக்க மாட்டேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். வாவ், உன்னை பார்த்தா மாம்பழம் விற்கிற ஆள் மாதிரி தெரியலையே. இவ்வளவு சிகுன்னு வந்தா மாம்பழம் விற்பாங்க. முதல்ல நைட்டியோட வந்தேன், ஒரு உலையும் என்னை பார்க்கல. இப்படியாவது வந்தாவது பார்க்கும்ல. எங்க கமெண்ட் டெல் மீ. செக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்கும் பழம். இது செக்கச்ச வந்த பழம், இது தேனாக இனிக்கும் பழம். எல்லோரும் வாங்கி பழம். எத்தனை பேருக்கு மாம்பழம் பாத்தியா? கைக்கு அடங்குமா? அது என்ன ஊறுகாய்க்கு போயிட்ட? நீ மாம்பழத்தை வித்துக்கிட்டு இருக்க, நீ ஊறுகாய்க்கு போயிட்ட. ஊறுகாய் இல்ல, ஊரையெல்லாம். ஊரையெல்லாமா? என்ன விலை? ஒரு மாம்பழம் இந்த வருஷத்துக்கு நான் 4000 5000 விற்கலாம்னு பாக்குறேன். யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன 10000 கொடுக்கலாம். ஏக்காடு ஒண்ணுமே இல்லை, முட்டோண்டு சூப்பர் மாவுடு மாதிரி வச்சுக்கிட்டு வந்து அது நான் மாம்பழம் வைக்கிறேன். என்ன காலை தேங்காய் வாங்க காசு இல்லைன்னா இப்ப 10000 கொடுக்கலாம்ன்ற. இதுக்கு கொடுக்கலாம்ங்கிறேன். மாம்பழம்னா வட்டிக்கு வாங்கி கொடுப்பாப்ல. என்ன சொத்தை வித்து கூட கொடுப்பேன். இருக்கா? மரம் வந்து நல்ல ஒல்லியான மரமா இருக்கு. ஆமா, குண்டா உள்ள ஏற முடியாதுல மரத்துல. பழம் வந்து நல்லா இருக்கு, நல்லா கும் சதை பிடிப்பா. அப்படி இருக்கணும். மாம்பழத்தை உள்ள வச்சுக்கே உங்களுக்கு எப்படி தெரியுது? வெளியே தவிட்டு வருதே. அது தவ்வாது. இப்படி மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன், உங்க இமிச்செல்லாம் தாங்க முடியாம. இனிமேல எப்படிங்க அது தவ்வும்? கொட்டை இருக்கா? எதுல? மாம்பழத்துல கொட்டை எல்லாமே இருக்கும். கொட்டை இல்லாத மாம்பழம் பார்த்தது இல்லையா? இழந்த பழத்துல கூட கொட்டை இருக்கும், மாம்பழத்துல எப்படி இல்லாம இருக்கும்? மாம்பழத்துலயும் கொட்டை இல்லாத மாம்பழம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்.
புதாத்தாத்துன்னு ஒரு மாம்பழம் இருக்கு, கொட்டை இருக்கா, தோல் மாதிரி தான் இருக்கு, சேத்தியா இருக்கலாம். நான் கேட்குறேன், கொட்டை இல்லாத பழம் உலகத்தில் கிடையாதா? கொட்டை இல்லாம நான் பார்த்தது இல்லைங்க பழத்தை கொட்டை இல்லாம. வாழைப்பழத்தில் கொட்டை இருக்கா? வாழைப்பழத்தில் எங்கேங்க கொட்டை இருக்கும்? விதை தானங்க இருக்கும். இருக்கு, வாழைப்பழத்துலையும் கொட்டையோடு இருக்கு. தெரிஞ்சுக்கணும். ஏங்க மாமா இதெல்லாம் உலக அனுபவம். ஏன் மாமா வாழைப்பழத்துல நீங்க சாமி கும்பிடும்போது கொட்டை இருந்துச்சா? 2 கொட்டையோட இருக்கும் வாழைப்பழம். அது வாழைப்பழம் தானா? நீங்க வேற ஏதாவது நினைச்சிருக்கீங்க பங்காளி, நான் அதை சொல்ல வரல. நான் உண்மையிலேயே வாழைப்பழத்துல 2 கொட்டை இருக்கு. நிறைய இருக்கா? அவர் 2 கொட்டை தான் இருக்குன்றாரு, நீ நிறைய இருக்குன்ற. 2 கொட்டை தான் இருக்கும். அது என்ன பழங்க? நான் பார்க்கணும். தமிழ் மருந்து கடையில போய் கேளு. தமிழ் மருந்து கடையில கல்வாழைன்னு கேளு. கல்வாழைன்னு கேட்டீங்கன்னா அந்த வாழைப்பழத்துல கொட்டை உள்ளுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். சீத்தாப்பழ கொட்டை மாதிரி இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சின்ன கொட்டையா இருக்குமாங்க? உனக்கு இப்ப கொட்டை பெருசா இருக்கணுமா சின்னதா இருக்கணுமா? இல்லங்க, பழத்துல பெருசா இருந்துச்சுன்னா ஓதம் வாங்கி லூசு கழுத எதுக்கியா நீ எங்க அம்மா கூப்பிட்டு இருக்க? அது என் மாமியா. யாருக்கு? யாரு மாமியா? எங்க அம்மா இல்ல, எங்க அக்கா. அம்மா எங்க அக்கா. யாருக்கோ திருமகளே, எங்க அம்மாவுக்கு மருமகளே. ஓகே, थैंक यू. ஆயுதத்தை கையில் எடுக்காதீங்க, கீழே வைங்க. மாம்பழம் அம்மா பொம்பளை கையில இல்ல, சும்மா ஏய், என்ன பண்ற என்னப்பா? என்னது குழுக்கள் ஓவரா இருக்கே? அட வலிக்குது, போது விடு. ஓயாமையா போட்டு கொடுப்பாங்க பாரு. பிஞ்சு கை தெரியுமா? பொசுக்குல அந்த கையோட வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? என்னங்க ஒரு குழுக்கே தாங்க மாட்டேன். அப்பதே கேட்டுக்கிட்டு யாருக்கும் ஜட்டியா பிறக்கிறோம்னே. யார் அது? எங்க அத்தானுக்காண்டி தான். அவர் தான் அப்படி உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு ஜட்டியா பிறக்கிறோம் இருக்க. அவர் என்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் அவரை லவ் பண்றேன். சட்டியா பிறந்தனா எந்த நேரம் மூஞ்சிலேயே வச்சிருக்க அடிக்கிறோமோ. முதல்ல அப்படியாவது அவர் சட்டி போடுவாரான்னு பார்த்தேன். அவர் உட்கார்ந்து இந்த லட்சணம் அப்படி. தவிடு போய் வாத்தியார் பொட்டியில் ஏறி உட்கார போறேன். எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி வாக்க போறேன். ஓகே, இப்படி தவிர ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் புருட்டு அப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கரெக்டா பொசிஷன்ல நிக்கணும். நானே தேடி பிடிச்சி வேலை பார்க்கறது சிரமம். இல்லன்னா ஒரு அப்படியே கிழிச்சு போடுவாரு. முகத்தை பார்த்தேன். மேல கை வைக்காதீங்க, எங்க அத்தான் பாக்குறாரு. ஒத்தரசா சொல்லுங்க. ஒத்தரசா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்
என்ன வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க? ஓப்பனா சரி விடு, நீ சண்டைக்கு வர ஏன்னா நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுருவேன், அதுக்கும் சண்டைக்கு வரேன்னா நான் இவர் பேச மாட்டாராமா, இவருக்கு பதிலா நான் பேசணுமா உட்காந்துக்கிட்டு? சரி நம்ம 2 பேருமே ஓப்பனா பேசி முடிவுக்கு வந்துட்டோம்னா நல்லதா இருக்குன்னு பார்க்குறேன். நல்லதா இருக்காது. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏய் ஒரு பொம்பளை சாரி கோபறாங்க இல்ல வருத்தப்படுதுல, மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன், டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. என்ன பண்றீங்க? வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க. இன்னும்மா? நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். எத்தனை வருஷமா? அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அவசரம், ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும். என்ன தேடுறீங்க? இன்னொரு 8 வருஷம் போச்சுனாக்கா திருக்கடையில் போய் ஒரே இதாக 60ஆம் கல்யாணம் முடிச்சுக்கலாம். அதுதான் தேடிட்டு இருக்காப்ல. ஐ லவ் யூ, யூ டு லவ் மீ. என்னை திருக்கல்லையோட கூட்டிட்டு போகலாம் முடிவு பண்ணிட்டியா? அங்க போய் தான் கல்யாணம் பண்ணனா? உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? என்னடி சொல்லட்டா? சொல்லட்டா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வல்லக்கிளி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொன்னாத்தா உங்குடையிலே இருக்கிறது என்னத்தா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வல்லக்கிளி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொன்னாத்தா உங்குடையிலே இருக்கிறது என்னத்தா? ஒருங்கட்டு ஒருங்கட்டு ராசாவே ரொம்ப வரத்தா பேசுறியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையே பசி தேருது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி நேருது, ருசி நேருது. சட்டியில் குறையாமல் இருக்குதையா, அப்பையில் நீராக எடுத்துக்கையா. ஆட்டி வந்த சோறு மாட்டி வைக்கலாறு, தின்ன தின்ன தீரோம் இன்னும் கொஞ்சம். அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொன்னாத்தா உன்னுடையிலே இருக்கிறது என்னத்தா? ஏத்தை மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும், தாமணியோ போல் சேரணும். மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும், போல் சேரணும். அலங்காரம் அடிக்கெரும்பே பரிச்சாவடிக்கான கொடியெரும்பே கட்டி மேல போடு பட்டு பாய போடு. கட்டு சத்தம் கேட்கவும் தொட்டில் சத்தம் கேட்கவும் அவக்கட அன்னக்கிளி அது வரும் கொல்லக்கொடி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொன்னாக்கா உடையிலே இருக்கிறது. தூங்கிட்டியா? இல்ல இல்ல. சரி ஓகே, நீ நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் மாமா கடைக்கு போறேன். கடைக்கு போய் உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, தாலி, மாலை, நெல்லு. ஆமா ஒரு உடி நெல்லு, காமாட்சி விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. நெல்லு காமாட்சி விளக்கலாம். ஆமா நீ வேற எதுக்கும் ஐடியா பண்ணிட்டு போகல இருக்க. என்னை ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஏய் நான் கல்யாணத்துக்கு ஜாமான் தரேன், நீ போய் வீட்டில் ரெடியாரு. மாமா பின்னாடி வரேன். ஓகே பாய்.